கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ரத்னபுரி சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் இன்றைக்கும் நம் அனைவரையும் முகமுகமாய் காணும்படியாகவும் உங்கள் மத்தியிலே சத்திய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அடியனுக்கு தந்த வாய்ப்புக்காக தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை நான் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஏறெடுத்துக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேலையும் நாம் பிரயோஜனப்படுத்தும் வகையில் நம்ம பார்க்க இருக்கிறதான வேத பாடத்தின் தலைப்பு ஆசரிக்க வேண்டிய ராத்திரி என்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில வேத வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ஸோ வருடம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த காலப்பகுதியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்புடைய அநேக சத்தியங்களை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் அதிகமாக நம்ம எதை குறித்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிழல் எப்படி பஸ்கா இஸ்ரேல் ஜனங்களால் ஆசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நாட்கள், அவருடைய மனநிலைமை, சீஷலுடைய மனநிலைமை, அப்படி இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் நம்மளுக்கு சொல்லிட்டு போன மாதிரி எப்படி அந்த பந்தியில் அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற காரியங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாடங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் கூட எதின் அடிப்படையில் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிழலை பற்றி தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது மோரர்லெஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் அண்ட் ஆன்டி டைப் சப்ஜெக்டாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை என்ன பண்ணியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைப்பிலே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசரிக்க வேண்டிய ராத்திரி. ஸோ அப்போ நம்ம ஆதார வசனத்திலே நம்ம படித்தோம். அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. ஸோ அப்போ அந்த பஸ்கா அப்படின்ற ஒரு விஷயம் அனுசரிக்கக்கூடியதில் நம்ம எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆடு அடிக்கப்படணும், அந்த ஆட்டை அடிக்கப்படக்கூடிய காரியத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிக்கணும்னு சொல்கிறார். அப்போ வருஷம் அவங்க எதை ஆசரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டை ஆசரிக்கணுங்கிறார். அது என்ன நைட்டு ஆசரிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நைட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். எதை நம்ம நைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீசான் மாதம் முடிவு சாயங்காலம் 14ஆம் தேதி முடிவு சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மணி நேரத்தை தான் இப்போ எப்படி எடுத்திருக்கோம், இரவுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியம் அந்த ஆடை தேர்ந்தெடுக்கிறது, அடிக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி 2ஆம் சாயங்காலத்தில் முடிஞ்சிடும், ஆடை அடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ சப்ஜெக்ட் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு அடிக்கப்பட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எகிப்துக்கு இவங்க கிளம்பி போகக்கூடிய அந்த ஒரு 12 மணி நேரம் கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் தேவன் என்னென்ன காரியங்கள் இவங்களை செய்ய சொல்லியிருந்தார், அதில் தேவன் என்ன ஒரு காரியத்தை இவங்களை வருஷம் ஆசரிக்க சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கான அந்த தலைப்பினுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார வசனம் தான் நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. இப்போ நல்லா அந்த பாயிண்ட் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் அப்படின்ற விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, இது கர்த்தருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா மேலே இருக்குது, கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ணினதினால் இது அவர்களுக்கென்று முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி ஆயிற்று. அப்படின்னா அன்னைக்கு மாத்திரம் கிடையாது, அது வருஷம். அதான் எப்படி சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. ஸோ அப்போ அவர் பஸ்காவுக்கு அடுத்தது அவங்க அந்த கடந்து வந்த அந்த இரவு நேரத்தை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதில் நீங்கள் வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்போ அந்த நைட்டில் அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத குறித்து நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் பீரியட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு அடிக்கப்பட்டாச்சு.
இப்போ அடிக்கப்பட்டதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 6 மணிக்கு மேலே அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கவனிக்கலாம். இப்போ ஆடு அடிக்கப்பட்டாச்சு, இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் ஆடு அடித்தாச்சு. இப்போ ஆடு அடித்ததுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே பூசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைக்காலில் பூசணும். எந்த நிலைக்கால் அப்படின்னா யார் வீட்டில் அடிக்கப்பட்டிருக்கோ அவங்க வீட்டுடைய நிலைக்காலில் ரத்தத்தை என்ன பண்ணணும்? பூசணும். இப்போ தேவனுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்குங்கிறது தேவனுக்கு தெரியும்ல, அப்படியே அவர் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூச சொல்கிறாரு. சங்கார தூதன் இப்போ நைட் என்ன பண்ணிகிட்ருப்பார்? வந்துட்டுருப்பார், உலா வந்துட்டுருப்பார். அப்போ எந்தெந்த வீட்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். அப்போ அந்த வீட்டுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறதுக்கான அடையாளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் பூசி இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆடு அடிக்கிறதோடு நிற்க போகிறதில்ல. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும்? நிலைக்காலில் பூசணும். அப்போ இந்த நிலைக்காலில் பூசப்பட்ட ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கார தூதனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா உள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உள்ளே வர வேண்டாம், அடுத்த வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள், கடந்து போங்க. அப்போ இந்த ரத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதனை வீட்டுக்குள்ளே வர வேண்டான்னு சொல்லி அது என்ன பண்ணுது? ஒரு மெசேஜ் கொடுக்குது, ஸ்டாப் பண்ணுது. அப்படின்னா இந்த ரத்தம் நிலைக்காலில் பூசப்படுறதுனுடைய ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கார தூதன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவர் என்ன பண்ணுவார்? வீதியில் கடந்து போவார். அப்படி கடந்து போகக்கூடிய சங்கார தூதனுக்கு இந்த ரத்தம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா உள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆடு அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ சில விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக செய்ய சொல்லியிருக்கார். ஆடு அடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் என்ன பண்ண சொல்ல, அதோடு நிறுத்த சொல்லலை. ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நிலைக்காலில் பூசுங்க. அப்போ என்னுடைய தூதன் கடந்து போகும்போது வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டார்? அவர் வரமாட்டார், கடந்து போயிடுவார். ஸோ அப்போ இந்த ரத்தத்துக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதனை என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணி நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கடந்து போங்கன்னு சொல்லக்கூடிய மெசேஜ் எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஆடு அடித்ததுக்கப்புறம் அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும்? நிலைக்காலில் பூசணும். அடுத்து வாசிக்கலாம். 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அன்று ராத்திரியிலே. இப்போ சொல்கிறது இதுதான், நைட்டு தான். அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பில் சுட்டு என்ன பண்ணணும்? புசிக்கணும். கூட என்ன வச்சுக்கணும்? புளிப்பில்லாத அப்பம், 3வது கசப்பான கீரை. இப்போ வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அவங்க டைனிங் டேபிள். எப்படி இருந்திருக்கும்? இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ இந்த டைனிங் டேபிளில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடையாளம் இருக்குது. இந்த 4வது விட்டுறலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தம். இப்போ அவங்க டைனிங் டேபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடு, 2வது புளிப்பில்லாத அப்பம், 3வது கசப்பான கீரை. இது 3ஐயும் எப்போ சாப்பிட்டு முடிக்கணும்? நைட்டு சாப்பிட்டு முடிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் டின்னர் வந்து நைட்டு இரவு உணவு வந்து எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? 1/4 மணி நேரம் அதிகபட்சம். இது குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவோம். நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவோமா? அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிக்கணும். என்னென்னலாம் சாப்பிட்ணும்? ஆடு, புளிப்பில்லாப்பம், கசப்பான கீரை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிக்சரில் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நைட்டு வேண்டாம், மத்தியானம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பிளேட் இப்படியே இருக்கும், ஒரு முழு ஆடு அப்படியே இருக்கும். ஆனால் ஏன் பிக்சரில் அப்படி போட்டிருக்காங்க? ஏன் முழு ஆடை போட்டிருக்காங்க? வெட்டி கூட சுடலாம். எலும்பு என்ன பண்ணக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆடை முழுசாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணுன்னா அந்த கிரில் மாதிரி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியே நெருப்பில் வாட்டி சாப்பிட்ருக்கணும். அப்போ இந்த ப்ராசஸ் அவங்க எப்போ செய்யணும்? நைட்டு. அந்த முழு மாமிசத்தை என்ன பண்ணக்கூடாது? எலும்பை கட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி முழு ஆடு இருந்திருக்கும். அந்த ஆட்டை என்ன பண்ணணும்? மசால் போட்டு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும்?
நெருப்பில் சுடணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான மாமிசமாக இருக்கும். கற்பனைக்குள்ளையில் யாரும் போக வேண்டாம், கடினமான மாமிசமாக இருக்கும். இப்போ அந்த மாமிசத்தை அவங்க என்ன பண்ணணும், நெருப்பில் சுட்டுறணும். இப்போ இந்த நெருப்பில் சுட்ட மாமிசம் ரொம்ப ஹார்டான மாமிசம், கீரை, கசப்பான கீரை, கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 3 விஷயத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கான காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நைட். வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. இப்போ என்ன அப்படி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம், நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்றலாம். முடியல, ஒரு வழியில் காலையில் வாய்ப்பே இல்லை, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா மாத்திரம்தான் அதை என்ன பண்ணணும், நெருப்பில் சுட்டுறணும் அப்படின்றார். அப்படின்னா இவங்களுக்கு டைம், இந்த டியூரேஷனில் இவங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், சாப்பிட்டே இருக்கணும். எதை சாப்பிட்ணும், ஆடு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆடை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆடை 4 பேர் என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். அப்போது ஒரு நைட்டில் என்ன பண்ண முடியாது, ஒரு டின்னர் நைட்டில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹோல் நைட் எடுத்துக்கோங்க, ஆனால் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்படின்னா இந்த வீட்டில் இப்போ வந்து இந்த பஸ்கா அனுசரிக்கிறதுடைய நோக்கம் என்ன, யாரை காப்பாற்றுறக்கு, தலைப்பிள்ளை காப்பாற்றுறக்கு. இப்போ தலைப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா மாமிசத்தை முழுசாக சாப்பிட முடியுமா, முடியாது. அப்படின்னா தலைப்பிள்ளை காப்பாற்றப்படணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா குடும்பமே வேலை செய்யணும். குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த வேலையை செய்யணும். அதில் என்ன பண்ணணும், சாப்பிட்றதுல முக்கியமான பங்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு ஆட்டினுடைய மாமிசத்தை என்ன பண்ணியாகணும், சாப்பிட்டே ஆகணும். ஸோ அப்போ அவங்களுடைய நைட்டில் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த ஆட்டினுடைய மாமிசத்தை என்ன பண்ணிடணும், சாப்பிட்டு தீத்தரணும். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பான கீரை, அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த நைட் பீரியடுக்குள்ளே முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமிசத்தை முழுசாக சாப்பிட்றணும். அடுத்தது வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. ஸோ அப்போ அடுத்தது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்குள்ளே தான் சாப்பிட்ணும். வீட்டுக்கு வெளியே வச்சு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மாமிசத்தை வீட்டிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே கொண்டு வர கூடாது. அப்படின்னா ஏன் இந்த விஷயத்தை ரூல் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமிசத்தை என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறது அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த மாமிசம் அந்த வீட்டுக்கு உரியது. அந்த ஒரு வயசுள்ள ஆட்டினுடைய முழு மாமிசத்தையும் யார் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மாத்திரம்தான். ஸோ ஒரு வேளை எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், தலைப்பிள்ளையும் செத்துருவார், அதே சமயத்தில் எடுத்துகிட்டு வரவரும் செத்துருவார். ஸோ அப்போ ரூலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனுசரித்தா தலைப்பிள்ளை காப்பாற்றப்படுவாங்க. ஒருவேளை மாமிசத்தை யாராவது வெளியே எடுத்துகிட்டு வந்தால் அவர்களுக்கும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நைட்டு முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா குடும்பத்திலேருந்து யாருமே வெளியே வரவே கூடாது. அடுத்த ரூல் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து நீக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நீசான் மாதம் 14ஆம் தேதி இவங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க அனுசரிக்கிறது என்னைக்கு, 15 தொடக்க சாங்கையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி எது நீக்கப்பட்டிருக்கணும், புளிப்புள்ள அந்த அப்பம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு அப்பத்தை சாப்பிட்டு கட்டில் கடியில் வீசிடுச்சு. இப்போ இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல.
இப்போ சங்கார தூதன் உள்ளே வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவார். அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சின்ன பீஸ் புளிப்பு கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்காவுக்கு முன்னாடினாலே கம்ப்ளீட்டாக வீட்டை என்ன பண்ணிடணும், சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிடணும். வீட்டில் எந்த மூலையிலையும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அப்படி சுத்திகரித்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரிக்குள்ளே அவங்க கடந்து வராங்க. ஸோ அப்போ அன்றைக்கி அது எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரெஷ் தான். அந்த அப்பமும் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சுடப்பட்டிருக்கணும். அது என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்சு போயிருக்க கூடாது. ஸோ அப்போ ஆடு வந்து 10ஆம் தேதியே தேர்ந்தெடுத்துடுறாங்க. அப்பம் நீக்குதல் எப்போ ஸ்டார்ட் ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி தொடக்க சாயங்காலத்தில் என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கணும், வீட்டிலிருந்து புளிப்புள்ள விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், நீக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனதுன்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த அனுசரிப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களின் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். உங்கள் வீட்டு வாசலை விட்டு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, புறப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒருவேளை புறப்பட்டா என்ன ஆயிரும், அவங்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து. சரி, ஏன் இப்படி சொல்லியிருக்காரு? வீட்டை விட்டு ஏன் வெளியே வரக்கூடாது? சங்கார தூதன் வரும்போது ஒருவேளை யாராவது வெளியே வந்தால் அந்த சங்கார தூதன்கிட்ட யார் மாட்டிடுவா, யார் வெளியே வராங்களோ அவங்க மாட்டிக்குவாங்க. இப்போ வெளியே வராமல் இருக்கிறதுல இன்னொரு காரியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க சரியாக செய்கிறாங்களா தப்பாக செய்கிறாங்களான்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சொன்னதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. போய் பக்கத்து வீட்டிலாம் செக் பண்ண முடியாது. நாங்கள் இப்படி சாப்பிட்றோம், இப்படி செய்கிறோம், இது சரியாக தப்பான்னு என்ன பண்ண முடியாது, செக் பண்ணவே முடியாது. அதே சமயத்தில் இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து ஊரடங்கு உத்தரவு மாதிரி ஒன்று போடப்படுது, யாரும் வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு. இப்போ வீட்டிலாம் கதவை சத்திட்டு உட்காந்துருக்கோம். திடீர்னு பக்கத்து வீட்டில் சத்தம் வருது, ஒரே அழுக சத்தம். அப்போ என்ன நினச்சிக்குவோம், பக்கத்தில் யாரும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்போ திடீர்னு பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் வருது அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்குவாங்க, அங்கே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியாச்சு, சங்கார தூதன் போயாச்சு. ஆனால் எந்த வீடுன்னு தெரியாது. எப்போ வரைக்கும் தெரியாது, காலையில் வரைக்கும் தெரியாது. அப்போ காலையில் வரைக்கும் என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் வீட்டில் இறந்துருக்காங்கன்னே தெரியாது. இவங்க என்ன பண்ணி ஆகணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். என்ன சத்தம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்படின்னா இங்கே தேவன் என்ன கட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஃபரன்ஸே கிடையாது. அங்கே பார்த்து செய்கிறது, அவங்கள பார்த்து செய்கிறது, அவங்கள்ட்ட கேட்டு செய்கிறது, எந்த வாய்ப்புமே கிடையாது. அன்றைக்கி முழுக்க என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அதை காதில் வாங்கியிருப்பாங்க. அதை என்ன பண்ணணும், அப்படியே செய்யணும். இப்போ நம்ம பஸ்கா வந்து போன தடவை செஞ்சதுனால இந்த தடவை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும். அதைப்படி ப்ரிப்பேர் ஆகி வருவோம். ஃபஸ்ட் டைம் நமக்கு பஸ்கா அனுசரிக்க வரும்போது எப்படி வந்திருப்போம், பிளைண்டாக வந்திருப்போம். என்னன்னே தெரிஞ்சிருக்காது, சொல்லி கொடுக்குறத செய்யலாம் அப்படின்னு தான் வந்திருப்போம். அதே மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நைட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அதை செய்ய போகிறாங்க. ஆனால் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இருந்து சொல்கிறதுக்கெலாம் யாருமே கிடையாது. ரூல் சொல்லியிருப்பார் மோசே. அது 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூலை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். பக்கத்து வீட்டில் சத்தம் வருது வரல அதை பற்றிலாம் இவங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அந்த ரூலை நைட்டு ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். டவுட் வந்து என்ன பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்போ அந்த நைட் அவங்களுக்கு எப்படிப்பட்ட நைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திகில் நிறைந்த நைட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இப்போ நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருந்துக்கோங்க, வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும், பயம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனால் மரணம். அதே சமயத்தில் யாருடைய ஜீவன் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காலையில் வரைக்கும் என்ன பண்ணோம், அந்த சஸ்பென்ஸ்லேயே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும்
முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இப்போ என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எகிப்து தேசம் எங்கும் யார் போயிட்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கார தூதன் போயிட்டு வருவார். அதில் முதற்பேரானவைகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார், அதம் பண்ணுவார். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே, இப்போ எகிப்தியர் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார், சங்கார தூதன் உள்ளே போவார். வீட்டினுடைய தலைப்பில் என்ன பண்ணிடுவாங்க, மறித்து போயிடுவாங்க, எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ ஒரு வேளை இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய தலைப்பிள்ளை இறந்து போகுது அப்படின்னா இதுக்கான காரணம் யாராக இருப்பா? அவ்வளோதான். இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டில் ஒரு தலைப்பிள்ளை இறந்து போகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் யார் தான்? அந்த வீடு தான். இதில் யாராவது இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? எகிப்தியர்னால தான் என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லை தேவன் மேலே பழி போட முடியுமா? தேவன் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, சங்கார தூதனை உள்ளே அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் போகுது அப்படின்னா அதற்கான முழு பொறுப்பும் யார் தான்? அந்த வீடு தான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு சங்கார தூதன் வந்து நைட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னா, இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு ரோட்டில் வீதியில் நடந்து வந்துகிட்டே இருக்கார். யாராவது வெளியே வந்தால் என்ன பண்ணிடுவார், கொன்றுவார். இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த நைட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அவருடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கதவை திறக்கிறாங்களோ என்ன பண்ணிடுவார், உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்து தலைப்பிள்ளையினுடைய ஜீவனை அவர் எடுத்துருவார். ஸோ அப்போ இந்த இடத்துல தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் போச்சு அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு மாத்திரம்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஒரு குழந்தை வந்து தலைப்பிள்ளையாக இருக்குது அப்படின்னா அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அது தும்முனா கூட என்ன பண்ணிடுவாங்க, பயந்துருவாங்க. ஏன் அப்படின்னா எப்படியா இந்த நைட்டில் காப்பாற்றிட்டு என்ன பண்ணிடலாம், எகிப்துலேருந்து வெளியே போயிடலாம், ஜீவனோடு இந்த குழந்தை என்ன பண்ணிடலாம், நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வீட்டினுடைய முழு ஃபோக்கஸும் யார் மேலே தான் இருக்கும், அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். எவ்வளோ நேரம் இருந்திருக்கும், நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எமர்ஜென்சியில் இருக்காங்க, இன்றைக்கி நைட்டு கிராஸ் பண்ணிட்டா காலையில் என்ன பண்ணிடுவார், பொழைச்சிக்குவார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த அவரவே பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அந்த நைட்டு ஃபுல்லாக தலைப்பிள்ளையவே பார்த்துட்டு யார் உட்காந்துருப்பா, அந்த ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்திருக்கும். அப்போ அதே சமயத்தில் அப்போ ரொம்ப தலைப்பிள்ளை மேலே கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ அந்த தலைப்பிள்ளை மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கிறத எப்படி தான் வெளிப்படுத்த முடியும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து என்னுடைய தலைப்பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தேவை ஜீவன் தானே, என்னுடைய ஜீவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டு தலைவர் வெளியே போக முடியுமா, முடியாது. ஸோ அப்போ அவர் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை ஆர்டராக என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த நைட்லாம் அவங்களுக்கு என்னென்ன டெம்டேஷன் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகலாமா, அப்புறம் ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கலாமா, அந்த வீட்டில் எப்படி செய்கிறாங்க, ஒருவேளை ஜன்னலை திறந்து எட்டி பார்த்து அந்த வீட்டில் ஏதாவது செய்கிறத பார்த்து இங்கே தப்பாக செஞ்சால் தலைப்பில் இறந்து போயிடும். நம்ம தேவன்கிட்ட வந்து இல்லை அந்த வீட்டில் செஞ்சாங்க அதை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன் செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, மோசேக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீ கரெக்டாக கேட்டியா இல்லையான்னு சொல்லி தான் கேள்வி கேட்பார் ஒழிய, நான் அவங்கள பார்த்து செஞ்சேன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டார், ஒத்துக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த இரவு நேரம் அப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸான நைட்டு தான் எது, அந்த நைட்டு. ஸோ அப்போ அந்த நைட்டு எல்லோரும் அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தலைப்பிள்ளையினுடைய உயிரை என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கையில் பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. இது ஒரு விதமான ஒரு வேதனை தான், ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இறந்து போயிடும் நைட்டு, நீ கவனமாக இருன்னு சொன்னால் எவ்வளோ பதட்டமாக இருக்கும். அந்த ஒரு பதட்டம் எப்போ ஃபுல்லாக இருந்திருக்கு, அந்த நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கு. அது போக இவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமிசத்தை என்ன பண்ணணும், நைட்டு சாப்பிட்ணும். கூட வந்து நல்ல டேஸ்டான கீரையில் இல்லை, என்ன கீரை, கசப்பான கீரை, புளிப்பு இல்லாத அப்பவும் எப்படி தான் இருக்கும், டேஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். மாமிசமும் பச்சையாக ராவாக இருக்கும், நெருப்பில் தான் வாட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த கடுமையான உணவை சாப்பிட்ணும். அதே சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தலைப்பிள்ளையினுடைய ஜீவனை குறித்து ரொம்ப கவலையோடு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரவை
அவங்க கழிச்சிருக்கணும். காலையில் 6 மணிக்கு விடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சிருக்கும்? யார் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து சொல்லலாம், எங்கள் வீட்டில் ஒன்றும் சாவு விழுகலை, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காலையில் என்ன ஆயிரும்? யார் யார் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப கிளியராக எப்போ தான் தெரியும்? காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோன்னே என்ன நினச்சிருப்போம்? பக்கத்து வீட்டில் என்ன ஆயிடுச்சு, அவங்க ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணல, அவங்களுடைய வீட்டில் மரணம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது பக்கத்து வீடாக இருக்காது, அதுக்கு பக்கத்து வீடாக இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரைக்கும் எதை கண்டுபிடிக்க முடியாது? யார் சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யார் தங்களுடைய தலைப்பிள்ளையினுடைய ஜீவனை காப்பாற்றினாங்கிறது காலையில் வரைக்கும் தெரியாது. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டார்னா, மாமிசத்தை வெளியே கொண்டு போகாத, நீயும் வெளியே போகாத, வெளியே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு உள்ளே நீ கரெக்டாக நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் சங்காரத்தூதன் என்ன பண்ண மாட்டார்? உள்ளே வரமாட்டார். ஆனால் ஒருவேளை நீ ஃபாலோ பண்ணலினா தேவன் சொல்லிடுவார், சாரி, நான் சங்காரத்தூதன் என்ன பண்ண முடியாது, தடை செய்யலாம் முடியாது. அவர் என்ன பண்ணிடுவார்? உள்ளே வந்துடுவார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நைட்டை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பஸ்காவை அனுசரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நினைவு கூறுன்றார். இப்போ ஈஸி தானே, ஒரு ஆடை அடித்து ரத்தத்தை எடுத்து தொளிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அது அவங்களுக்கு பெயின் தந்திருக்காது. எது பெயின் தந்திருக்கும்? அந்த நைட்டு அதை ஃபாலோ பண்ணதான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், கடினமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி கடினத்துக்குள்ளே போய் தான் நாங்கள் எங்கேருந்து வெளியே வந்தோம்? எகிப்துலேருந்து வெளியே வந்தோங்கிறதா நீ என்ன பண்ணணும்? வருஷம் ஆசரிக்கணுன்றனால தான் அதுக்கு எப்படி பேர் வைக்கிறார்னா, நீங்கள் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆடு அடிக்கப்படுறதுங்கிறது ஸ்டெப் 1. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களையும் தலைப்பிள்ளையையும் எகிப்திலேருந்து என்ன பண்ண போகுது? விடுதலை கொடுத்து கானானை நோக்கி கொண்டு போக போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு டைம், வெரி ஃபஸ்ட் டைம் இவங்க செஞ்ச அனுசரிப்பு. இப்போ வருஷம் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராத்திரி அனுசரிச்சுருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இதே விஷயத்தை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே கானானுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்காவின் முறைமையில் சில விஷயத்தெல்லாம் மாற்றுறார். பஸ்காவினுடைய நியமங்களில் சில விஷயத்தை மாற்றுறார். ஆனால் ராத்திரிங்கிற பீரியடை மட்டும் மாற்றலை. இப்போ அதுக்குள்ளே கடந்து போகலாமா? வாசிக்கலாம். உபாகமும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. இப்போ மோசே, உபாகம் புஸ்தகம் நமக்கு தெரியும், கானானுக்கு முன்னாடி மோசே என்ன பண்ணுறாருனா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே உள்ளே போய் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் உபாகம் புஸ்தகம். இப்போ இதில் என்ன பண்ணுறாருனா, பஸ்காவை பற்றி எழுதுறார். இப்போ எதை ஹைலைட் பண்ணுறாருனா, ஆபீப் மாதத்திலே காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். வாசிக்கலாம். உபாகமும் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன மாற்றம்? 2 மாற்றம் இருக்குது. அதுக்கு ஆடு மாடுன்னு சொல்லிடாதீங்க. 2 மாற்றம். பழைய பஸ்கா இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதனால் இப்போ புது பஸ்காவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த பஸ்காவில் என்ன மாற்றம்? 2 மாற்றம். ஒரு மாற்றத்தை நான் ஹைலைட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னொரு மாற்றம் என்ன? ஆளுக்கு ஒரு வார்த்தை வசனத்தில் சொல்கிறீங்க. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் கரெக்டு. என்ன வித்தியாசம்? அதென்ன? நாமம் விளங்கும். பாதி அப்புறம் திருப்பி போயிட்டீங்க. அங்கே பஸ்காட்டினுடைய மாமிசத்தை எங்கே சாப்பிட்ணும்? வீட்டில் சாப்பிட்ணும். வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணக்கூடாது? வெளியே வரக்கூடாது. யார் வீட்டில் சாப்பிட்ணும்? அவங்க வீட்டில் சாப்பிட்ணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் தமது நாமம்
விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில். அப்படின்னா வீட்டுக்குள்ளே சாப்பிடக்கூடாது. அவர் ஏதாவது ஒரு இடம் சூஸ் பண்ணுவார், அந்த இடத்துக்கு எல்லோரும் என்ன பண்ணிடணும், வந்துடணும். வீட்டுக்குள்ளே கிடையாது. இப்போ ரூலில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, மாறிடுச்சு. அங்கே வீடு, இங்கே வீடே கிடையாது. என்ன பண்ணிடணும், ஒரு இடம். அந்த இடம் யார் சூஸ் பண்ண இடமா இருக்கும், தேவன் சூஸ் பண்ண இடமா இருக்கணும். அங்கே எல்லோரும் என்ன பண்ணிடணும், வந்துடணும். வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாக ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டில் ஆடு சாப்பிட்றதே கஷ்டம், மாடு சாப்பிட முடியுமா? அப்படின்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு ஒரு ஆடு வீட்டுக்கு ஒரு மாடுலாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றா வந்திருப்பாங்க. இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு என்ன பண்ணோம், இத்தனை ஆடு இத்தனை மாடுன்னு சொல்லி சூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அடிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன மாறிடுச்சு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுங்கிறது என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை ஆடு மாடு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அப்போ ரூல்ஸில் 2 மாறிடுச்சு. அங்கே வீடு, இங்கே தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம். அங்கே ஆடு, இங்கே ஆடு மாடு. அங்கே வீட்டில் ஒருத்தருக்கு வீட்டுக்கு ஆடு, இங்கே அப்படி கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்களோ ஒட்டுமொத்த எண்ணிக்கைக்கு சேர்த்து தான் ஆடு மாடு. இப்போ அடுத்த ரூல் வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்புவாயாக. இங்கேயும் அதே மாதிரி தான் 2 இருக்குது. ஹைலைட் பண்ணது மட்டும் சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பொரித்து புசிக்கணும். அங்கே என்ன பண்ணணும், சுட்டு சாப்பிட்ணும். இப்போ பொரித்து புசிக்கிறதுனா எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்ணும். அப்படின்னா இங்கே மாமிசம் என்ன ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. அதே சமயத்தில் நிறைய சாப்பிட்ணும். இங்கே அப்படி ஏதாவது ரூல் இருக்கா, இல்லை. இங்கே என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமான உணவு இல்லை. இது என்ன ஆயிடுச்சு, நார்மலாக அவங்க டின்னர் எப்படி சாப்பிடுவாங்க, அந்த டின்னரில் ஒரு நான்வெஜ் இருக்கிற மாதிரி இது மாறிடுச்சு. அப்படின்னா பொரித்து என்ன பண்ணணும், புசிக்கணும். அடுத்தது, விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்புவாயாக. அங்கே என்ன ரூல்ஸு, வீட்டுக்கு விட்டு வெளியே வரக்கூடாது. இங்கே என்ன ரூல்ஸு, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஜஸ்ட் ஆப்போசிட். அங்கே வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது, இங்கே என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கே போகக்கூடாது. அப்போ வீட்டுக்கே போகாமல் என்ன பண்ணுறது, கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும், இருக்கணும். எங்கே எல்லாரும் ஒன்றா வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரே இடத்துல இருந்து ஆடு மாடை அடித்து பொரித்து சாப்பிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அங்கே இருந்துட்டு காலையில் தான் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போகணும். ஏன் வந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் அந்த நைட்டு தான் அங்கே என்ன பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கடினமான ஒரு ராத்திரி எகிப்தில் என்ன பண்ணாங்க, அவங்க கடந்து வந்தாங்க இல்லைங்களா. அந்த நைட் டைமை அனுசரிக்கிறதுக்காக வருஷம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் நைட் இவங்க என்ன பண்ணணும், தூங்காமல் கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருந்து அங்கே தேவனுடைய நியாயப்பிரமாண விஷயங்கள் எல்லாத்தையும் வாசித்து அங்கே இருந்துட்டு காலையில் தான் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரணும். ஸோ அப்போ பழசுபடி பார்த்தீங்கன்னா பஸ்காடு அடிக்கப்படல, ரத்தம் தெளிக்கப்படல, கசப்பான கீரை இல்லை, வீட்டுக்குள்ளே செய்யலை, தனித்தனியாக செய்யலை. இது எல்லா ரூலும் என்ன ஆகுது, அப்படியே மாறுது. ஆனால் எது மட்டும் மாறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டு அனுசரிப்புங்கிறத மாத்திரம் அவர் என்ன பண்ணல, மாற்றலை. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. அப்போ இங்கன்னா ரத்தம் தெளிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது, சங்கார தூதன் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. அப்போ இங்கே அவங்க அனுசரிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஒரு ராத்திரி அவங்க எவ்வளோ கடினமாக கடந்திருப்பாங்கிறத ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், நினச்சி பார்த்து தேவனுக்கு அங்கே என்ன பண்ணணும், அவங்க நன்றி செலுத்திட்டு காலையில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கடந்து போகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ 2 பஸ்காவை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 40 வருஷ கேப்பில் என்ன ஆயிடுச்சு, அந்த பஸ்காவனுடைய முறைமைகளை அவர் மாற்றி கொடுத்துட்டார். அப்படின்னா கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டு பஸ்காவை அனுசரித்த மாதிரி அனுசரிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, நம்மளுடைய ஸ்டைலில் சொல்லணுன்னா ஒரு நைட்டு கன்வென்ஷன், அவ்வளோதான். எல்லா ஊர்லேருந்து என்ன பண்ண வேண்டியது, கேதர் ஆக வேண்டியது. நம்ம காலையில் கேதர் ஆகும், அவங்க என்ன கேதர் ஆவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வருவாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கன்வென்ஷன் நடக்கும்.
6 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் அவங்க வீட்டுக்கு கலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடினமான ராத்திரி இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையாக மாற்றிட்டாரு. ஆனால் அந்த பண்டிகையில் அவங்க நினைவு கூற வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த நைட் டைம். ஸோ அப்போ அந்த கடந்து வந்த அந்த ஒரு இரவை தான் இவங்க என்ன பண்ணி ஆகணும், வருஷம் நினைவு கூறணும். அந்த யாரெல்லாம் அந்த இரவை சரியாக கடந்தார்களோ அவங்களுடைய ஃபேமிலி தான் எங்கே இருக்காங்க, இப்போ கானான் தேசத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியை அனுசரிங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நிழல் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிழல் அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பொருளுக்கு வரலாம். இப்போ பொருள்னால் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு அடையாளங்களையும் நமக்கு பொருத்தி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேருந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, அதனுடைய ரத்தம் நிலைக்காலில் தெளிக்கப்பட்டுச்சு. அந்த நிலைக்காலில் தெளிக்கப்பட்ட ரத்தம் தேவனுடைய தூதன் கிட்ட என்ன பண்ணுச்சு, பேஸ்ட் உள்ளே வராத, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தது கடந்து போங்கன்னு. இப்போ அதே போல் நமக்காக ஒரு பஸ்கா ஆடு என்ன பண்ணப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆடு. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கப்பட்ட ஆடு அதுதான் ஸ்டார்டிங். ஆனால் இப்போ ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு. இப்போ நம்ம தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரவை கடக்க போகிறோம். இப்போ இரவை கடக்கக்கூடியவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் என்ன பண்ணப்படணும்னு பார்த்தீங்கன்னா தெளிக்கப்படணும். இப்போ அந்த ரத்தம் தெளிக்கப்படுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இனி சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடுபலியின் சத்தியத்தை யார் ஏற்றுக்கொண்டு அவர் கூட உடன்படிக்கை பண்ணுறார்களோ அவர்கள் மேலே என்ன தெளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதான் இந்த இடத்துல அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்போ நம்ம மேலே என்ன பண்ணப்பட்டிருக்கு, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கார தூதன் கிட்ட பேசும். நீங்கள் உள்ளே ஜீவன் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க. ரத்தம் என்ன பண்ணப்பட்டாச்சு, தெளிக்கப்பட்டாச்சு. இப்போ உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், உலகத்தில் நிறையா நல்ல மனிதர்கள் இருக்கலாம், ஞானிகள் இருக்கலாம், கல்விமான்கள் இருக்கலாம். ஆனால் இவங்க மேலேலாம் இந்த ரத்தம் என்ன பண்ணப்படல, தெளிக்கப்படல. யாருக்கு மேலே தான் தெளிக்கப்பட்டிருக்கு, நம்ம மேலே தான் தெளிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரத்தம் தெளிக்கப்பட்டாலே ஃபஸ்ட்டு கேரண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்காரத்துடன் ரொம்ப சீக்கிரமாக உள்ளே வர முடியாது. ஏன் அப்படின்னா ரத்தம் என்ன பண்ணும், பேசும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உள்ளே என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க. நீங்கள் தேவன் நினைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை அவர் என்ன பண்ணுவார்னா ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தம் என்ன பண்ணும், நமக்காக பரிந்து பேசும். அப்போது தேவனுடைய நீதியின்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்றைக்கோ மறிச்சிருக்கணும். தேவனுடைய நீதியை நம்மக்கிட்ட செயல்படுத்தி இருந்தார் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்திற்கு என்றைக்கோ என்ன ஆயிருப்போம், ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். ஆனால் இப்போ தெளிக்கப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுது, நமக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுது. ஆனால் இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 ரத்தம் தெளிச்சாச்சு. இந்த ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்டருந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணும், கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் வாங்கி கொடுக்கும். அந்த எக்ஸ்கியூஸ் தான் பரிந்து பேசுறது. இப்போ நமக்காக கிறிஸ்து அப்படிங்கிற ஆடு அடிக்கப்பட்டாச்சு, ரத்தம் என்ன பண்ணப்பட்டாச்சு, தெளிக்கப்பட்டாச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எகிப்தில் இருந்ததில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டில் தான் இது தெளிக்கப்பட்டுச்சு. அதே போல் உலகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ரத்தம் என்ன பண்ணப்படுது, தெளிக்கப்படுது. அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக என்ன பண்ணப்படுது, நம்ம மேலே தெளிக்கப்படுது. இந்த ரத்தம் நமக்காக என்ன பண்ணும், பரிந்து பேசும். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படணும்னால என்ன பண்ணப்படணும்,
தெரிந்து கொள்ளப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த உலகத்தில் நம்ம மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு எந்த விதமான அடிப்படையான ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, பிறப்பின்படி நம்ம ஞானிகள் கிடையாது, கல்விமான்கள் கிடையாது, வல்லவர்கள் கிடையாது. எந்த அடிப்படையிலையுமே என்ன பண்ணப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தெளிக்கப்படல. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம மேலே கிருபை வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சத்தியத்தை கொடுத்து யார் யாரெல்லாம் அது அவர் கூட உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரத்தத்தை தெளிச்சிட்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு இந்த நைட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரண்டி எனக்கு கிடச்சிருச்சு. அந்த நைட்டு இப்போ ரத்தம் தெளிக்கப்பட்டாலே அந்த வீட்டுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி இந்த நைட்டை என்ன பண்ணிடலாம், கிராஸ் பண்ணிடலாம் வித் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால். ஒருவேளை இந்த ரத்தம் தெளிக்கப்படலைன்னா வாய்ப்பே இல்லை, நைட்டை என்ன பண்ணவே முடியாது, கிராஸ் பண்ணவே முடியாது. அப்போ நைட்டை கிராஸ் பண்ணுறதுக்கான முதல் அடையாளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தெளிக்கப்படுறது. இப்போ அதே போல் தான் நம்ம நைட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு முதல் கட்ட ஒரு காரியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படணும். இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் தான் நமக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜீவனை என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம், நைட்டை கடந்துடலாம் அப்படின்ட்டு வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் மூலியமா என்ன பண்ணிட்டோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இப்போ தேவன்கிட்டையும் தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லை. இப்போ கிறிஸ்துவின் மூலியமா என்ன பண்ணப்பட்டாச்சு, சமாதானம் ஏற்படுத்தப்பட்டாச்சு. யார் மூலியமா, கிறிஸ்துனுடைய ரத்தத்தால் சமாதானம் ஏற்படுத்தப்பட்டாச்சு. இந்த சமாதானம் ஏற்படுத்தினால நமக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்றத 2ஆம் வசனம் என்னன்னா, அவர் மூலியமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு ஹோப் தான். அந்த ஹோப்னுடைய சாராம்சம் தான் கடைசி பாயிண்ட் என்னன்னா, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்படியாவது என்ன பண்ணிடலாம், போய் அவர் கூட சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மேலே தெளித்த அந்த ரத்தம். இப்போ அந்த ரத்தம், அந்த ஈடுபலியின் சத்தியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், உடன்படிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னாலே அவருடைய ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டுருச்சு. மினிமம் கேரண்டி எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்குன்றதை நான் என்ன பண்ணுறேன், மேன்மையாக நான் நினைக்கிறேன். இதுலேருந்து தான் இப்போ ஸ்டார்ட்டே ஆகுது. எது ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நைட் எதற்கு அடையாளமாக இருக்குது, சுவிசேஷ யுகம். ஸோ அப்போ என்னைக்கு பேப்டிசம் எடுக்கிறோமோ அதுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் சுவிசேஷ யுகம். த்ரூ அவுட் சுவிசேஷ யுகத்தை தான் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூமிக்கு எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த நைட் டைமில் தான் யார் வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் வேலை செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியும் போது யார் ரெடியாக இருக்கணும், சபை வந்து ரெடியாக இருக்கணும். எங்கேருந்து கிளம்புறதுக்கு, எகிப்திலேருந்து எங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், பரமக்கானானுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ இந்த ஹோல் நைட் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகம். தனிப்பட்ட முறையில் நமக்கு எடுக்கணும்னா நம்ம பேப்டிசம் இடத்துலேருந்து மரணம் வரைக்கும். அப்போ இந்த நைட் டைமை கரெக்டாக யார் யாரெல்லாம் கடக்கிறாங்களோ அவங்க எங்கே போயிடலாம், பரமக்கானாகிய பரலோகத்துக்கு போயிடலாம். இதுக்கு நடுவில் நைட்டில் அவர் சொன்ன ரூல்ஸில் யார் யாரெல்லாம் அந்த ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணலையே அவங்க எங்கே போக முடியாது, பரமக்கானானுக்கு போக முடியாது, பகலையவே பார்க்க முடியாது, ராஜ்யத்தவே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு ஆடு அடிக்கப்பட்டாச்சு, ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டாச்சு. நோக்கம் நைட்டை கரெக்டாக கிராஸ் பண்ணிடணும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். போகும்போது ஜீவனோட, நித்திய ஜீவனோட நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். இப்போ அந்த நைட்டு அவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ப்ராசஸ். அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 அடையாளங்கள். ஒன்று மாமிசம், அப்பம், கசப்பான கீரை. இப்போ இந்த 3 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சாப்பிடணும். இப்போ இதில் இன்னொரு டீட்டெயில் கூட நம்ம கவனிக்கலாம். இப்போ வீடுன்னு இருக்குது, அடுத்தது தலைப்பிள்ளைன்னு இருக்குது. இப்போ வீடு யார், தலைப்பிள்ளை யார்,
இங்கே வந்து தனித்தனி வீடு தான். பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்போ வரைக்கும் கிடையாது? காலையில் வரைக்கும் கிடையாது. காலையில் தான் உங்களுக்கு தெரியும் எந்த வீடு வந்து சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்குன்றது. ராஜ்யத்தில் தான் தெரியும். கரெக்டு. அப்படின்னா அந்த வீடு யார் தான்? நாம் தான். இந்த அந்த தலைப்பில் யார்? புதிய சிருஷ்டி. இப்போ அந்த வீடுங்கிறது நம்ம தான். இப்போ வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? புதிய சிருஷ்டி தலைப்பிள்ளை அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ தலைப்பிள்ளை காப்பாற்றப்படணுன்னா வீடே ஒர்க் பண்ணணும். வீடு ஒர்க் பண்ணால் தான் யாரை காப்பாற்ற முடியும்? தலைப்பிள்ளையை காப்பாற்ற முடியும். இப்போ நமக்குள்ள புதிய சிருஷ்டிங்கிற தலைப்பிள்ளை இருக்குது. இப்போ இதை காப்பாற்றணும் அப்படின்னா எது ஒர்க் பண்ணணும்? டோட்டல் சரீரமும் ஒர்க் பண்ணணும். புரியலையேங்க பிரதர், அது என்ன டோட்டல் சரீரமும் ஒர்க் பண்ணுறது புதிய சிருஷ்டியை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நிழல்லேருந்து வந்துடுவோம். நிழலில் ஒருவேளை அந்த மாமிசம் வந்து 4 பேர் சேர்ந்தால் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் தான் சாப்பிட்றாங்க, ஒருத்தர் சாப்பிடல. நைட் என்ன ஆயிரும்? அந்த மாமிசம் மிச்சமாயிரும். காலையில் எது என்ன ஆயிரும்? சுட்டெரிக்கக்கூடிய நிலைமைக்கு அது கடந்து போயிடும். இப்போ ஒரு வேளை வந்து இப்போ ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது அண்ணன் வேண்டாம், தம்பி வச்சுக்கலாம். இப்போ தம்பிக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் தான், அண்ணனோட உயிர் தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மாமிசத்தை சாப்பிடாம அவர் பாட்டுக்கு ஜாலியாக நைட்டை கிராஸ் பண்ணார்னா யாருடைய ஜீவன் போயிடும்? தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் போயிடும். அப்படின்னா தலைப்பிள்ளையினுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இருந்துச்சோ, அதே போல் புதிய சிருஷ்டிங்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய தலைப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கும் பொறுப்பு இருக்குது. என்ன உறுப்பு அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய சரீரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பிரதர், ஆனால் வாய் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் பேசுது. அப்படின்னா இது யாருக்கு ஆபத்து? வாய்க்கு ஆபத்தா? புதிய சிருஷ்டிக்கு ஆபத்து. இப்போ இல்லை என் வாய் கரெக்டாக இருக்குங்க பிரதர், காது என்ன பண்ணாது? கரெக்டாக கேட்காது. கேட்கக்கூடாதெல்லாம் என்ன பண்ணும்? கேட்கும். அப்படின்னா இந்த சரீரத்தில் எது சரியாக வேலை செய்ய மாட்டேது? காது வேலை செய்ய மாட்டேது. ஆனால் காது வேலை செய்யலைன்னா யாருக்கு ஆபத்து? புதிய சிருஷ்டிக்கு ஆபத்து. இப்போ காது வேலை செய்யலைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சத்தியமே நான் கேட்கறது இல்லை அப்படின்னு என்னதுன்னா இது யாருக்கு ஆபத்து? காதுக்கு ஆபத்தா? யாருக்கு ஆபத்து? புதிய சிருஷ்டிக்கு ஆபத்து. அப்படின்னா சரீரத்தில் ஒவ்வொரு பாகமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டியை ஜீவனோடு வச்சுக்கிறதுக்கும் புதிய சிருஷ்டியை வளர்க்குறதுக்கும் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கால் கால தியானங்களில் இப்போ இந்த வாரம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கடந்த ஒரு வருட காலத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் எந்த அளவுக்கு புதிய சிருஷ்டியை பாதுகாக்கிறதுக்கும் புதிய சிருஷ்டியை வளர்க்குறதுக்கும் உதவுச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம திங்க் பண்ணக்கூடிய காலப்பகுதி தான் இந்த பஸ்கா கால தியானங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நான் சொல்லலாம் பிரதர், எனக்கு வந்து வாய் நான் நல்லா சப்ஜெக்ட் பேசுவேங்க பிரதர், ஊராக போய் சப்ஜெக்ட் பேசுவேன் பரட்டு. பட் என்னுடைய கால் வந்து சரியாக நடக்கலைன்னு என்ன ஆகும்? கால்னால் என்னது? நடத்தை. இப்போ என்னுடைய வாய் நல்லா ஒர்க் பண்ணியும் என்னுடைய நடத்தை சரியில்லைன்னு என்ன ஆயிரும்? அதுவும் புதிய சிருஷ்டிக்கு என்ன பண்ணும்? ஆபத்து தான். இப்போ என்னுடைய வந்து வாய் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க பிரதர், காது கரெக்டாக ஒர்க் பண்ணும், ஆனால் கண் வந்து பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் புதிய சிருஷ்டிக்கு ஆபத்து தான். அப்போது இந்த சரீரம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் புதிய சிருஷ்டியை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரியான விஷயத்தை பார்க்கணும், சரியான விஷயத்தை கேட்கணும், சரியான விஷயத்தை பேசணும், சரியான விஷயத்தை செய்யணும், சரியானபடி நடந்துக்கணும். அதான் ஒவ்வொரு உறுப்பு. கண்ணுனா பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, கைனா கிரியைகள், கால் அப்படிங்கிறது நடத்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த எல்லா உறுப்புகளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சிருஷ்டியினுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு வேளை எந்த ஒரு உறுப்பாவது அதில் வித்தியாசப்பட்டு செயல்பட்டால் யாருக்கு ஆபத்து வந்துடும்? புதிய சிருஷ்டிக்கு ஆபத்து வந்துடும். அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இனி எப்படி சுருக்கிறது, எப்படி எளிமைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சரீரத்தில் புதிய சிருஷ்டி உள்ளே இருக்குது. இப்போ இதை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ளே போகக்கூடிய இன்புட், இங்கிலீஷில் நம்ம எடுத்துக்கலாம், இன்புட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய சரீரத்தில் இன்புட் எப்படிலாம் போகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்புட் கை வழியாக போகுமா? போகாது. கால் வழியாக போகுமா? போகாது. அப்போ இன்புட் வந்து இன்னொரு 4 வழியில் போகும். கண்ணு, மைண்டு வந்து உள்ள சிபியுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. இப்போ இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து போகும்? கண்ணு, காது, வாய், மூக்கு, இவ்வளோ தான் மேஜராக. அது போக தொடு உணர்வுகள் இருக்குது. ஸ்கின்னில் தொட்டோம்னா அந்த உணர்ச்சியும் என்ன பண்ணும்? பிரெயினுக்கு போகும். அதை வந்து இப்போதுக்கு விட்டுருவோம்.
இப்போதைக்கு 4 எடுத்துப்போம். இப்போ இந்த 4ல் 2க்கு வந்து ரொம்ப கம்மி. என்ன 2க்கு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்ன, ஒன்று மூக்கு, இன்னொன்று வாய். நிறையா சாப்பிட்டோம்னா உடம்பு கெட்டு போயிடும். அடுத்தது வந்து மூக்கை வந்து ரொம்ப ஏதாவது ஹோட்டலில் கிராஸ் பண்ணோம்னா நம்மள என்ன பண்ணோம், அது இழுக்கும். இது 2 தான் வந்து மூக்கும் வாயும் பண்ணும். இதனால் சரீரத்துக்கு பெருசாக என்ன ஆகாது, பாதிப்பு வராது இன்புட்டாக நம்ம பார்க்கும்போது. அப்போ எந்த இன்புட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா கண், காது. அப்போ டோட்டல் சரீரத்துக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத உள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 இருக்குது. அதில் 2ல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று கண், இன்னொன்று காது. ஏன்னா கண் வழியாகவும் காது வழியாகவும் போகிற இன்ஃபர்மேஷன் தான் மூளைக்கு போய் அது ப்ராசஸ் பண்ணி நம்ம வாயின் வார்த்தையாக, கையின் கிரியைகளாக, காலின் நடத்தைகளாக, நம்மளுடைய சிந்தனைகளாக எல்லாமே என்னாகும், வெளிப்படும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி சுருக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இன்புட்டை சரியாக பார்த்துக்கணும். என்னது, ஒன்று கண், இன்னொன்று காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் இருந்திருக்கும். ஒன்றா காதால் கேட்குறது, இன்னொன்று கண்ணால் பார்க்குறது. ஸோ அப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷனில் ரொம்ப ரொம்ப சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா அது உள்ளே போய் ப்ராசஸ் பண்ணி வெளிப்படக்கூடிய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கடந்த 1 வருடத்தில் நம்மளுடைய உறுப்புக்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு, நம்ம எப்படி பேசினோம், நம்ம என்ன விஷயத்தை கேட்டோம், நம்ம என்ன விஷயத்தை செஞ்சோம், என்ன எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அப்போ எல்லா உறுப்பையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய வெறும் வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 1 வருட காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய வாய் நிதானத்தை இழந்துச்சு, எந்தெந்த இடத்துலலாம் தேவனுக்கு விரோதமாக நம்ம பேசணும், மற்றவர்களுக்கு விரோதமாக பேசணும். அப்போ இந்த வாயின் வார்த்தைகளை சரியாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஒருவேளை கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தன் பிள்ளைகளை அறிகிறவன் யார். யார் ஒருத்தர் தன்னுடைய பிழையை சரியாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தங்களை சரி செய்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலுமே, என்ன தான் நமக்கு மற்றவர்கள் சொன்னாலுமே, எது ரொம்ப ரொம்ப தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தன்னுடைய பிழைகளை அறிந்து அந்த பிழைகளை திருத்தி கொள்கிறானோ அவன் தான் தேவனுக்கு உகந்த மனிதனாக இருக்க முடியும். ஸோ அதுதான் இந்த சப்ஜெக்டுடைய ஸ்டைலில் நம்ம சொல்ல போனோம்னா நம்முடைய உறுப்புக்கள், நம்முடைய கண் பார்வை, நம்முடைய காது, நம்முடைய வாய், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தைகள், இது எல்லாமே புதிய சிருஷ்டியை காப்பாற்றுவதற்காக சரியாக தேவனுக்கு பிரியமாக செயல்கள் செஞ்சிச்சா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், அநேக பாவங்கள்லேருந்து தேவனுக்கு விரோதமான செயல்கள்லேருந்து நம்ம விடுபட்டுறலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட்டை என்ன பண்ணணும், நம்ம சரி செய்யணும். அப்போ சரி செய்யும் பட்சத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே என்னாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூட் ஆகாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ நிறையா ஆயில் ஐட்டம் சாப்பிட்ற, இதனால் உன்னுடைய உடம்பு என்னாகும் அப்படின்னா பொல்யூட் ஆயிருன்னு சொல்லுவாங்க. பொல்யூட் ஆகிறது தமிழ் எப்படி சொல்லலாம், மாசுபடுறது. அப்போ இந்த சரீரத்தை மாசுபடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இன்ஃபர்மேஷனை மாத்திரம்தான் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணணும், கொண்டு போகணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் நிறைய ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஆயில் ஃபுட்டு எடுக்காமல் இருந்தால் எனக்கு என்ன தேவை இருக்காது, அந்த மாத்திரையே தேவை இருக்காது. இப்போ அதே போல் தான் அந்த புதிய சிருஷ்டி அப்படின்ற நம்முடைய தலைப்பிலையை காப்பாற்றுறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா நம்மளுடைய இருதயத்திற்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் வேணாங்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், டிசைட் பண்ணோம்னா நம்மளுடைய உறுப்புகள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்கு ஏற்புடையதாக அது என்ன பண்ணோம், வேலை செய்யும். ஸோ அப்போ வீடும் நம்ம தான், அந்த தலைப்பிள்ளையும் நம்ம தான் தலைப்பிள்ளைய நைட்டு வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், பத்திரமா பாதுகாக்கணும். எப்போ வரைக்கும், காலையில் 6 மணி வரைக்கும். நடுவில் ஏதாவது ஒரு உறுப்பு சம்மந்தமெல்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்னா தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் போயிடும். இப்போது சங்காரதூதன் என்ன பண்ணிடுவார், உள்ளே வந்துடுவார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ அங்கே தலைப்பிள்ளை இறந்து போச்சுன்னா அந்த வீடு யாரையாவது சாக்கு சொல்ல முடியுமா, வாய்ப்பே இல்லை. இப்போ அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டி இறந்து போச்சு அப்படின்னா மற்றவர்கள் கை காட்ட முடியுமா, இந்த பிரதர் தான் பண்ணாருங்க பிரதர், அதனால தான் என்னுடைய புதிய சிருஷ்டி இறந்து போச்சு,
இந்த சிஸ்டர் தான் பண்ணாங்க, அதனால தான் என்னுடைய புதிய சிஸ்டர் இறந்து போச்சுன்ட்டு மற்றவர்களை கை காட்ட முடியுமா? தேவன் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? உனக்கு சொல்லி கொடுத்தல்லப்பா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீன்னா உன்னுடைய தலைப்பில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மறைச்சிருக்க மாட்டாங்க. நீ ஏன் ஜன்னலை திறந்து பக்கத்து வீட்டை பார்த்த? அப்படி தானே சொல்லுவார். நீ ஏன் அவங்கள பார்த்த? நீ ஏன் அவங்கள பார்த்து செஞ்ச? அவங்களுடைய விஷயங்கள் உன்னை ஏன் பாதிச்சுதுன்னா உன்னுடைய இன்புட் என்ன பண்ணல, சரியா இல்லை. நீ என்ன பண்ணிட்ட, தப்பான இன்புட்டை உன்னுடைய மைண்டில் ஏற்றிக்கிட்ட. அதனால தான் நீ என்ன ஆகிட்ட, உன்னுடைய தலைப்பிலேயே இறக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்ட. ஸோ அப்போ இதில் முழுக்க வீடும் நம்ம தான், தலைப்பிள்ளையும் நம்ம தான். தலைப்பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னா யாரையும் கை காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ப்ராசஸில் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு, கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டாச்சு. இப்போ நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடும் நம்ம தான், தலைப்பிள்ளை நம்ம தான். நம்முடைய புதிய சிருஷ்டியை நம்மளுடைய உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்க போகுது. இந்த நைட்டை பத்திரமா கடக்க வேண்டிய வேலை நம்மளுது. இப்போ அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்போ இதில் வந்து 2 அடையாளத்தை வந்து ஒரு அடையாளத்தை நம்ம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல புளிப்பு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்குணம் பொல்லாப்பு அதை என்ன பண்ணணும், நீங்கள் களைஞ்சிட்டு துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். இப்போ எப்படி அந்த வீட்டில் ஒரு சின்ன பீஸ் புளிப்புள்ள அப்பம் இருக்கக்கூடாதோ அதே போல் தான் நம்முடைய சரீரத்துலையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு அப்படிங்கிற துர்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிற கேரக்டர் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ எப்படி அந்த ஒரு டிப்பிக்கலாக ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை எடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஏதாவது ஒரு மூலையில் வீசியிருந்தால் கூட அந்த வீடை சுத்தம் பண்ண வேண்டியது யார், அந்த குடும்பத்தினுடைய கடமை அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளுடைய சரீரத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன புளிப்பு என்ன பண்ணோம், ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வருஷம் அதை க்ளீன் பண்ணால் போதுமா? இப்போ வீடு வந்து க்ளீன் பண்ணுறோம், வீடு கூட்டுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டுவோமா? டெய்லியுமா? ஏன் டெய்லியும்? நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாமே. அதுக்கப்புறம் அது வீடாகவே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுத்திகரிப்பு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ பஸ்கா கால சிந்தனையில் என்னங்க பிரதர் பண்ணுவோம் அப்படின்னா, சரியாக சுத்திகரிப்பு செஞ்சுருக்கமான்னு பார்ப்போம். டெய்லியும் சுத்திகரிக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண மாட்டோம், சுத்தம் பண்ண மாட்டோம். டெய்லி சுத்தம் பண்ணுறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்குறதா இது பஸ்கா கால சிந்தனையை ஒழிய நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா, பஸ்கா காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளை சுத்திகரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாவம் செய்யாமல், அப்போ வந்து எந்த விதமான பேச்சுக்கள் பேசாமல் இருக்கிறத அவர் விரும்பலை. நம்ம டெய்லியும் சுத்திகரிப்பு செய்கிறோமாங்கிறத சிந்திக்க வேண்டிய வேலை தான் எந்த டைமு, இந்த பஸ்கா கால சிந்தனைகள் அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி வந்து ஒரு வீடு வந்து ஒரு வருஷ காலம் சுத்தம் பண்ணாமல் விட்டால் அது எப்படி அசுத்தமாக இருக்குமோ, அதே போல் தான் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய புளிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் டெய்லியும் சுத்திகரிக்கலை அப்படின்னா அது வருஷ கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி என்ன ஆயிரும், பெருசாக உருவாயிருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் களைய முடியாது. அப்போ ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ண வேண்டியவர்களாக இருக்கோம். இப்போ என்ன திங்க் பண்ணுறோன்னா, ரெகுலராக க்ளீன் பண்ணியிருக்கோமா அப்படின்றத சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சில டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வீசும்போது அது புளிச்சிருக்காது, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன இருக்கும், புளிச்சிருக்கும். இப்போ மாவோடைய கேரக்டரே அதுதான், அதை எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாக என்ன பண்ணிடும், புளிச்சிடும். இப்போ அதே மாதிரி தான் இந்த மாமிசம் வந்து ஆதாமுடைய மாமிசம், பாவம் வந்து யாரும் சொல்லித்தர தேவையில்லை, அதுவே உள்ள என்னாகும், ஜென்ரேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே உருவாகக்கூடிய பாவத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். ஸோ அப்போ நம்ம புளிப்பில்லாதவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, தினம்தோறும் நம்மளை சுத்திகரிக்கக்கூடியவர்களாக நம்மளை வசனத்துக்கு கூட கம்பேர் பண்ணி அந்த திருவசனம் அப்படிங்கிற தண்ணீரால் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்த ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசப்பான கீரை. இப்போ அங்கே ஏன் கசப்பான கீரை கொடுத்தாங்க, மாமிசம் கொடுத்தாங்க அப்படின்னா, நிறையா டெக்னிக்கல் டேர்ம்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கணும். அதாவது பஸ்காவை வந்து அனுசரித்து அந்த நைட்டை முடிச்சுட்டு
அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணணும், அந்த செங்கடல் வரைக்கும் நடக்கணும், செங்கடலை கடக்கணும். அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, ரெஸ்ட்டு கிடையாது, உணவு கிடையாது. அப்போ அவங்களுடைய உடம்பை ரெடி பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கசப்பான கீரை மாமிசம்லாம் ஹெவியாக கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, நடந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன கசப்பான கீரை எதற்கு அடையாளமாக இருக்குது? கசப்புனாலே நமக்கு பிடிக்காது. அவள் பிடிக்காத எதுவாக இருக்கும், பாடுகள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. இப்போ நமக்கு பிடிக்காத விஷயம் எது, கசப்பாக இருக்கக்கூடிய பாடுகள். எப்படி அவங்களுக்கு கசப்பான கீரை ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, அதே போல் நமக்கும் கசப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். அது என்னது ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கசப்பான அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கசப்பான அனுபவங்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இந்த சத்தியத்தில் ஓடுவதற்கான எனர்ஜி அது கொடுக்கும். சில டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கசப்பான கீரை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், எடுத்து நாக்கில் வைக்கும்போது நாக்குக்கு பிடிக்காது. நாக்குக்கு என்ன பிடி இருக்கும், கசக்கும். ஆனால் வயிற்றுக்கு போனால் அது என்ன ஆயிரும், உடம்புக்கு நல்லதாக மாறிடும். அதே போல் தான் சில டைம் கசப்பான அனுபவங்கள் சுவைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை கடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இந்த சத்தியத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ கசப்பான அனுபவங்கள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். பட் அது ரொம்ப நாள் சத்தியத்தில் நம்ம ஓடுறதுக்கு அது என்ன பண்ணும், உதவக்கூடியதாக அது இருக்கும். ஸோ அப்போ தலைப்பிள்ளைகளை நம்ம காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக நம்மளுடைய சுத்திகரிப்பும் அதே சமயத்தில் கசப்பான அனுபவங்களும் நமக்கு அதிகமாக தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தான் நம்மளுடைய முதல் பிறந்த, அதாவது நம்மளுடைய தலைப்பிள்ளையாகிய புதிய சிருஷ்டியை நம்மளால் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடை முழுசாக என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிக்கணும். நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும், அந்த ஆடை சாப்பிட்டு முடிக்கணும். ஐடியலாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த மாமிசத்தை இவங்க என்ன பண்ணிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாமிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சாயல். இப்போ இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கம்ப்ளீட் நைட். அப்படின்னா சத்தியத்துக்குள்ளே வந்ததுலேருந்து மறிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாமிசத்தை முழுசாக சாப்பிட்றது. அப்படின்னா அவருடைய சாயலை முழுசாக நம்ம தரித்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இது வந்து மற்றவங்ககிட்ட சாப்பிட்ற மாதிரி ஒரு நைட்டு டின்னர் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இது முடிய போகிறதில்ல. ஹோல் நைட் என்ன பண்ண போகிறோம், இதை சாப்பிட போகிறோம். சத்தியத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஓட்டம் மரணம் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. இந்த ரேஸில் பொறுமையாக ஓடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து நான் வந்து எனக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக அவசரமாக மாமிசத்தை எடுத்து நான் 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவேன்னு போட்டு திணிச்சோம்னா என்ன ஆயிரும், சோக் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போது இது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணணும், நம்முடைய சரீரத்தில் சேர்த்தணும். நம்முடைய சரீரம் அதை செரிக்கணும். அப்போ தான் உடலுக்கு அது என்னவாக மாறும், எனர்ஜியாக மாறும், ஆரோக்கியமாக அது மாறும். அதே போல் தான் அவருடைய சாயலை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக நம்மளுடைய சரீரத்தில் அதை என்ன பண்ணணும், சேர்த்திக்கிட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக அந்த மாமிசத்தை என்ன பண்ணிடுவோம், உட்கொண்டிருப்போம். அந்த சாயலுக்கு நம்ம மாறி இருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறோம். இந்த ஒரு வருடத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் தவறுகள்லாம் என்ன பண்ணிடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக நம்மளுடைய வாய்ப்புலேருந்து நம்மளை விலக்கிறாது. இது முழுக்க தேவன் நமக்கு அனுமதிச்சது. இதில் கற்றுக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து என்ன பண்ணணும், ஓடணும். இப்போ அதே போல் தான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண போகிறோம், நம்முடைய தவறுகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரி செய்ய போகிறோம், தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், ஓட போகிறோம். இதுதான் ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறது, ஓடுறது. அப்படி ஓடும்போது என்னாகும், அந்த மாமிசத்தை முழுசாக நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்பை அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறார். ஆனால் இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எகிப்தியர்கள் மாதிரி நம்மளை சுற்றி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க நைட்டு, கரெக்டு தானே? அவங்க வீட்டில் சங்கார தூதன் வர வரைக்கும் அந்த வீடு எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சங்கார தூதன் கிராஸ் பண்ணும்போது மரணம் வந்து என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அங்கே மரண ஓலம் இருக்கும்போது இங்கே என்ன இருக்காது, மரண ஓலம் இருக்காது. நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், பீஸ்ஃபுல்லாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்,
கடந்து போக முடியும். ஆனால் தேவனுடைய நீதி நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சங்காரத்தூதன் அப்படிங்கிற தேவனுடைய நீதி நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. தெளிக்கப்பட்ட ரத்தம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பேசும். அதுக்கு மேலே ஒரு வேளை அந்த வீடு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவருடைய நீதி வேலை செய்யும். நம்மளுடைய புதிய சிஸ்டனுடைய ஜீவன் என்ன ஆயிரும், போயிடும். நம்முடைய அழைப்புலேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், வெளியேற்றப்பட்டுருவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ரத்தம் தெளிக்கப்பட்டிருங்கிறதுக்காக உள்ள வீட்டில் என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயால் இருக்க முடியாது. இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாமிசம் சாப்பிட்ணும், புளிப்புள்ள விஷயத்தை நீக்கிடணும், 3வது கசப்பான கீரையை நம்ம எடுத்துக்கணும். இதை 3ஐயும் நைட் டைம் ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கும்போது காலையில் ஜீவனோட, புதிய சிருஷ்டியினுடைய ஜீவனோட அவருடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பஸ்கா பந்தியில் போய் நம்ம பங்கு பெற போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:27. 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஸோ இப்போ யார் அபாத்திரமாக, இப்போ இதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. இப்போ இந்த சப்ஜெக்ட் படி சொல்லணும்னா, வீட்டுக்குள்ளே வெளியில் ரத்தம் தெளிச்சாச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக போட்டு தூங்குறார். எதை பற்றி கவலைப்படல, சாப்பிடல, எதை பற்றியும் இல்லை. அவருக்கு தேவை என்ன அப்படின்னா நிம்மதியான தூக்கம்னு சொல்லி படுத்து தூங்குறார் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் என்ன ஆகாது, அவருடைய ஜீவன் காப்பாற்றப்படாது. ஸோ இப்போ யார் ஒருத்தர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு இதை அசட்டை பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பொருட்டில்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இது எப்படியாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாத்திரமாக மாறும். ஸோ பாவம் செய்கிறவர்களுக்கு அபாத்திரமாக மாறணும், எல்லாருக்குமே இது என்ன ஆயிரும், அபாத்திரமாக மாறும். யார் இதை என்னுடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் அதை தட்டி கழிச்சிட்டு என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே துணிகரமாக இதுக்குள்ளே கடந்து வரார்களோ அவர்களுக்கு தான் இது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும். இது அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுறதா இருக்கும், குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இதில் யாரும் அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. நம்ம இந்த காலப்பகுதி எடுத்துக்கிறதே நம்மளுடைய சரீரங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம் வழியை. இதை நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோடு நம்ம போய் செய்யும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார், அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். ஸோ தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு அவன் என்ன பண்ணுறான், போஜனமானம் பண்ணுகிறான் அப்படின்னா அதை நிதானிச்சு அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே கடந்து வர்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இதெல்லா விஷயத்தையும் நம்ம உணர்ந்து அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது கண்டிப்பாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இன்னொரு வருஷத்தை நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு வாய்ப்பாக அவர் கொடுப்பார். ஸோ அப்போ இந்த ஒரு பாடத்தில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறுப்புகள் தான். நம்முடைய உறுப்புகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் நீ என்ன பண்ணு, புடுங்கி போட்டுருன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய சரீரத்துக்கு நம்முடைய உறுப்புகள் தான் எப்படி இருக்கும், இடரெலாம் இருக்க முடிய மற்றவர்கள் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இடரெலாம் இருக்க மாட்டாங்க. நம்முடைய உறுப்புகள் தான் நமக்கு இடரெலாம் இருக்கும். அதை சரி பண்ணணும். இதில் யாரெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்கிறத எப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் என்ன நினைக்கலாம், பிரதர் நல்லா பண்ணுறாரு, அதேமாதிரி நான் உங்களை நினைக்கலாம் பிரதர் நல்லா பண்ணுறாரு, சிஸ்டர் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எப்போ தான் தெரியும், ராஜ்யத்தில் தான். யார் யாரெல்லாம் அங்கே நிற்கிறாங்களோ அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் நிற்கலையோ அவங்க சரியாக செய்யலை. சில டைம் நம்ம நினைப்போம் அவங்கெல்லாம் அவ்வளோ பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைப்போம், ஆனால் அவங்க இங்கே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் நம்ம வந்துடுவோம் அப்படின்ட்டு, ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்கே வராமல் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ யார் ரூல்ஸை சரியாக பண்ணியிருக்காங்க பண்ணல அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது, சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த வீட்டில் ஜீவன் போச்சுங்கிறது என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. காலையில் தான் என்ன ஆகும் தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:27. 1 கொரிந்தியர் 11:27. எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த இடத்துல மட்டும்தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, தனிமைப்படுத்திடுறாரு. பஸ்கா அனுசரிக்கும் போது மாத்திரம் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என்னதான் கூடி அனுசரித்தாலும் இது இண்டிவிஜுவல் அப்படின்ட்டார். ஒருவன் என்ன பண்ணோம், தன்னைத்தான் சோதித்தறிந்து அதில் என்ன பண்ணோம்,
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவோம் அப்படின்ட்டா. அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது இண்டிவிஜுவல் தான். நம்மளுடைய பிழைகளை நம்ம சரி கண்டுபிடிச்சி அந்த பிழைகளை சரி செய்வதற்கான ஒரு யோசனையோடு நம்ம அதுக்குள்ளே கடந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தருவார். ஒருவேளை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை உதாரணத்துக்கு, இல்லைங்க இந்த கேரக்டரில் என்னால் மாற்றிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் பொய் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாயை திறந்தால் பொய் வந்துட்டு தாங்க பிரதர் இருக்கும், என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னா தேவன்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்ட்டு தேவன்கிட்ட என்ன பண்ணுறது சொல்கிறது. இது தேவன் என்னைக்காவது அக்செப்ட் பண்ணிக்குவாரா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஒருவேளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் என்னால் இதை மாற்றிக்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிட்டோம். கிவ் அப் அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட சரண்டர் பண்ணுறது. அப்படின்னா தேவன்கிட்ட என்ன சொல்லிடுறோம், இதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாதுங்க பிரதர், தேவனே என்னால் என்ன பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது. என்னைக்கு நம்ம அப்படி டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த கேரக்டர் நம்மளால் என்னவே பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. நம்ம வாய்ப்பை டெஃபினட்டாக என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். அப்போ ஒரே ஒரு விஷயம் கேரண்டி என்னென்னா, இப்போ முடியல, ஆனால் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த முயற்சி நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஒரு நாள் அந்த மாற்றத்தை அவர் கொடுப்பார். ஆனால் நம்மளே டிசைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டர்னால மாற்றிக்க முடியாது, நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருனாலும் சார் என்ன பண்ண முடியாது, அதை மாற்றவே முடியாது. ஸோ அப்போ நம்ம என்றைக்குமே தேவன்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் என்னோடய பலவீனமாக இருக்குது, இந்த பலவீனத்துலேருந்து நான் மீண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் ஒழிய, இந்த பலவீனம் என்னை விட்டு போகாது, சாகிற வரைக்கும் நான் இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த பலவீனத்துலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஃபஸ்ட்டு வசனம் என்னென்னா சொல்லுவோம், ரெண்டாவது வசனம் என்னென்னா நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத எதில் தான் செஞ்சு காட்டணும், நம்மளுடைய நடக்கையில் தான். இப்போ ஒரு வேளை நம்ம வாய் வழியாக சொல்கிறது ரொம்ப ஈஸி, நான் இதை செஞ்சிடுவேன் அப்படின்ட்டு, பட் அதில் வந்து செயல்பாடுகளில் செஞ்சு காட்டுறது தான் ரொம்ப கடினம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் சொன்னபடியே இவரும் சொல்லுவார்லாம் சொல்லலை, அவர் பேசினபடி நீங்களும் பேசுவீர்கள்னு சொல்லலை, அவர் நடந்தபடியே நம்மளும் நடக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறது எளிமை. இப்போ நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணலாம் சப்ஜெக்டில், ரொம்ப ஈஸி, பட் இதே விஷயத்தை நான் ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காட்டல அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மேலே அவருக்குள்ளே நான் நிலைச்சிருக்கிறேன்னு சொல்கிறவன் கண்டிப்பாக எதின் வழியாக தான் அதை காட்டியாகணும், செயல்களில் தான், நம்மளுடைய நடக்கையில் தான் நம்ம காட்டியாக முடியும் மொழிய. நான் என்ன தான் வந்து நான் தேவன்கிட்ட வந்து என்னுடைய வாயின் வார்த்தைகள் அவர் ரொம்ப மகிமைப்படுத்தினாலுமே என்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை. ஸோ அப்போ அல்டிமேட்டாக நம்மளுடைய பலனை அவர் எப்படி தான் பார்ப்பார், நம்ம கரெக்டாக பலன் கொடுக்குறோமா அப்படிங்கிறத எப்படி தான் பார்ப்பார் அப்படின்னா நம்மளுடைய செயல்களில் வரக்கூடிய மாற்றங்கள், நம்மளுடைய செயலில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் எதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். ஸோ அப்போ வருஷம் நம்ம திங்க் பண்ணுற ஒரு விஷயம்தான், போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இந்த தடவை எவ்வளோ தூரம் நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம மாற்றிருக்கோம், எந்தெந்த உறுப்புகள் நம்முடைய செயல்பாடுகளுக்கு விரோதமாக இருந்துச்சு அதை எப்படி சரி செய்ய போகிறோம், அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறாமல் இன்னும் பெட்டராக நான் என்ன பண்ண போகிறேன், நான் அந்த நினைவுக்குள்ளே நான் கடந்து போக போகிறேன். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்போ இந்த உலகத்திற்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, என்னதான் அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதிருங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனுஷன்னா இப்படி தான் இருப்பான், எப்படி தான் இருப்பான், சில பாவங்கள் சில தவறுகள் அவன் என்ன பண்ணிகிட்டு தான் இருப்பான், செஞ்சுட்டே இருப்பான், அதன்படி தான் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலைமையாக நின்றுச்சு.
அப்போ அது சேச்சுரேட் ஆகிடுச்சு, அது மாறாது. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்படின்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எந்த இடத்துலையும் போய் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நின்றக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்போ எது தேவனுக்கு பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேடும்போது என்ன ஆகும், கிடைக்கும். எது தேவனுக்கு பிடிச்சது அப்படின்றது, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்போ அதான் இந்த இன்புட்டை கரெக்ட் பண்ணுறது. எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே அதை என்ன பண்ணணும், இன்புட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அவுட்புட் கண்டிப்பாக எப்படி இருக்கும், தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டெய்லி நம்மளை புதுப்பிச்சுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அப்படி புதுப்பிக்க ட்ரை பண்ணும்போது எது தேவனுடைய உள்ளம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த உள்ளம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது நமக்கு சொல்லி கொடுக்கும். அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பஸ்காவுக்கும் அடுத்தது கானானில் அனுசரிக்கக்கூடிய பஸ்காவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் போல், நம்ம இந்த சுவிசேஷ யுகத்தில் அனுசரிக்கக்கூடிய இந்த பஸ்காவுடைய காரியத்தை யார் நினைவு கூறுவா, அவருடைய ராஜ்யத்தில் நினைவு கூறுவாங்க. என்னென்னா, இந்த மாதிரி 1,44,000 பேர் சுவிசேஷ யுகம் அப்படிங்கிற இந்த இருண்ட காலத்தில் அவங்களுடைய நைட்டு எப்படி கடந்து வந்தாங்க, அந்த கடந்து வந்ததுனால அவர்களுக்கு இப்போது ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஒட்டுமொத்த உலகம் என்ன பண்ணும், நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நினைவு கூறக்கூடிய விஷயமாக எது இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புதிய சிருஷ்டியினுடைய அவருடைய வாழ்க்கை, அந்த பிரயாணம், அந்த ஜேர்னி அவங்க என்ன பண்ணுவாங்க, நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்வா சாவா அப்படின்ற ஜேர்னி. யார் இதை சரியாக பிடிச்சிக்கிட்டாங்களோ ஜீவனோடு அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. யாரை சரியாக செய்யலையோ அவங்க ஜீவனை என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பிரவேசம் நமக்கு இப்போவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க டைரெக்டாக அங்கே உயிர்த்தெழுந்து வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சரியாக சரியும் பட்சத்தில் எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கு ஒரு அவர்களுடைய வாழ்க்கை வந்து நமக்கு பாடமாக இருக்கும், அதே போல் உலகத்திற்கு சபையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, பாடமாக இருக்க போகுது. ஸோ அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிச்சுட்டு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி அதில் நாமளே நிதானித்து நம்ம அதை பங்கு பெற தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசரிக்க வேண்டிய ராத்திரி அப்படிங்கிற தலைப்பில்